ஹாய், நீங்கள் ரொம்ப நாளாக டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, ஒர்க் அவுட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி இருந்துமே உங்களோட வெயிட் லாஸ் ப்ராசஸ் ரொம்பவே ஸ்லோவாக இருக்கா? அப்போ நீங்கள் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ எப்போவுமே டயட் ஷீட்டில் வந்து கேலரிஸ் கவுண்ட் கொடுத்துருப்பாங்க, மேக்ரோஸோட கிராம்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணல அப்படின்னா கேலரி டிஃபிசிட்னு நினச்சி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க டயட் கேலரி சர்ப்ளஸில் இருக்கும், இல்லை கேலரி மெயின்டெனன்ஸில் இருக்கும். இதனாலேயே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெயிட் லாஸ் நடக்காது. ஸோ நான் என்னோட 80 days சேலஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஹெல்த்திஃபை மீ ஆப் யூஸ் பண்ணி தான் என்னோட எல்லா மேக்ரோஸையும் ட்ராக் பண்ணேன். ஸோ அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்ல வரல. எனக்கு ஹெல்த்திஃபை மீ ஆப் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுக்கிற ஃபுட்டோட இன்டேக் எல்லாத்தையுமே டெய்லி ட்ராக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக உங்கள் ட்ரெயினர் கொடுத்த கேலரிஸ்குள்ளேயே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா, இல்லை கேலரிஸை விட எக்ஸஸாக எடுக்கிறீங்களான்னு. நீங்கள் இதை பண்ணாமலே ரேண்டமாக அந்த டயட்டை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்கன்னா கேலரி டிஃபிசிட் டயட்னு நினச்சி நீங்கள் கேலரி சர்ப்ளஸ் ஃபாலோ பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் டயட் ஃபாலோ பண்ணும்போது ஏதாவது ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அந்த ஆப்பில் முடிஞ்ச வரைக்கும் கொடுத்த எல்லா இன்டேக்கையும் அட்லீஸ்ட் வீக்லி 3 days 4 days ட்ராக் பண்ணி மெஷர் பண்ணிட்டீங்கனாலே அதுக்கப்புறம் அது உங்களுக்கு டெய்லி ரொட்டீனில் வந்துடும். டெய்லி நீங்கள் கிச்சன் ஸ்கேலை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்ராக்சிமேட் வேல்யூ தெரியும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் டயட் இருக்கும்போது இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க. ப்ராப்பராக உங்களோட மேக்ரோஸை ட்ராக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட வெயிட் லாஸ் ப்ராசஸை ரொம்பவே ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம்.